இப்போ நம்ம பர்ட்டிகுலராக செக்ஷன் 109 பற்றி பார்க்க போகிறோம். 109லேருந்து எதை பற்றி பேசுவோம்னா பனிஷ்மெண்ட் பற்றி பேசுவோம். 109 பனிஷ்மெண்ட் பற்றி பேசுவோம். 110 பனிஷ்மெண்ட் பற்றி பேசுவோம். அவர் பார்த்தீங்கன்னா 111 வந்து லைபிலிட்டி பற்றி பேசுவாங்க. ஸோ 112 வந்து பனிஷ்மெண்ட் பற்றி பேசுவாங்க. ஸோ இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 109. ஸோ பனிஷ்மெண்ட் ஆஃப் அபெட்மெண்ட் இஃப் தி ஆக்ட் அபெட்டட் இஸ் கமிட்டட் இன் கான்சிக்வன்ஸ் அண்ட் where no express provision is made for its punishment. So, whoever abets an offence shall, if the act abetted is committed in consequence of the abetment, and no express provision is made by this code for the punishment of such abetment, be punished with the punishment provided for the offence. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குற்றம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குற்றத்துக்கான தண்டனையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? 5 வருஷம் சிறை தண்டனை, 10 வருஷம் சிறை தண்டனைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அபேட்மெண்ட்க்கு அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எதுவும் சொல்லலை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கொலை முயற்சி செஞ்சுருக்காரு இல்லை கொலை செஞ்சுருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கொலை செய்ததுக்கான தண்டனை என்ன தருவாங்களோ அதை தான் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கடத்தல் முயற்சி செஞ்சு கடத்தல் செய்து அவங்களுக்கு கொலை முயற்சி செய்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த கடத்தல் செய்ததுக்கான குற்றம் அது என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதையே எடுத்துப்பாங்க. ஸோ அதைத்தான் இந்த 109ல் அவங்க சுற்றி வளர்ச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லைங்க. அபெட்மெண்ட்னு தனியாக பனிஷ்மெண்ட் எதுவும் இல்லை, அவங்க குறிப்பிடலை. அதனால அந்த நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் என்னமோ அதை பேஸ் பண்ணியே வந்து என்ன சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட். இப்போ ரேப்னா ரேப் பேஸ் பண்ணியே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ரேப் பண்ணுறதுக்கும் தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ரேப் பண்ண பனிஷ்மெண்ட்டே தரப்படும். சரிங்களா? அதைத்தான் 109ல் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 110 பனிஷ்மெண்ட் ஆஃப் அபெட்மெண்ட் இஃப் பர்சன் அபெட்டட் டஸ் ஆக்ட் வித் டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன் ஃப்ரம் தட் ஆஃப் அபெட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாட்டி ஏ இருக்காங்க. சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா பி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நீ வந்து அந்த டீ கடைக்காரனை போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரனை போய் அடிக்க சொல்கிறாரு ஏ. இப்போ பிக்கு என்ன காண்டு அப்படின்னா அவருக்குமே ஒரு காண்டு, ஏன்னா அவர் வேற இடத்துல ஒரு டீ கடைக்காரனோட நோஸ் கட் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு அவளை வந்து டீ கடைனா எங்கேயாவது அடிக்கணும் வைக்கணும் அப்படி மாதிரி மனசில் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிக்குமே இன்னொரு தருணத்தில் அவர் அசிங்கப்பட்டதை நோஸ் கட் பண்ணதை அவரும் செய்யணும்னு இருக்கு. ஸோ இவருக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் அதான் சொன்னேன், உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி, நம்ம 2 பேரும் வந்து நான் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த கான்செப்ட் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ 110. So whoever abets the commission of an offence shall, if the person abetted does the act with different intention, அவங்க எண்ணம் வேணா வேறையா இருக்கு, ஆனால் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரே ஆளை தான் வந்து தாக்குதல் செய்ய போறாங்க, or knowledge from that of the abettor, be punished with the punishment provided for the offence which would have been committed if the act had been done with the intention or knowledge of the abettor and with no other. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனிஷ்டு வித் த பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் தி அஃபென்ஸ். ஸோ அந்த அஃபென்ஸ் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு அவங்கள அடிச்சிருக்காங்க, காயம் ஏற்பட்டிருக்காரு, இல்லை கை கால் ஏதாவது இவருக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லை கிரீவியஸ் ஹர்ட் ஏற்பட்டிருக்குன்னா இந்த கிரீவியஸ் ஹர்ட்க்கு என்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த தண்டனையை அவங்க வழங்குவாங்க. ஸோ அதைத்தான் இதுலையுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து 109ல் சொன்னதையே செய்யுது. இவர் என்ன அவருக்கு வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை, அவர் போய் பிளைண்டாக போய் பண்ணுறாரு. இதுனா அவருக்குமே வந்து மனசில் ஒரு வெஞ்சன்ஸோட பண்ணியிருக்காரு அப்படின்னா. ஸோ இதோடைய 2 எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஸோ 109 பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. இப்போ அதோடைய எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்ஸ்டிகேட் பி டு கிவ் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு பொய்யான ஒரு எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பார்க்காத விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பி இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிகேஷன், அந்த தூண்டுதல்னால அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கமிட்ஸ் தட் அஃபென்ஸ். அந்த ஒரு செயலை ஆமாப்பா நான் பார்த்தேன்னு ஒத்துக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபெட்டிங் தட் அஃபென்ஸ். இப்போ இந்த ஏ வந்து அவர் தூண்டி விட்டுருக்காருல, அவர் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது தண்டனைக்கு உரியவராக மாறுறாரு அண்ட் இஸ் லைபிள் டு த சேம் பனிஷ்மெண்ட் ஆஸ் பி. ஸோ இப்போ பிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் தான் ஏக்கும். ஸோ இந்த பொய் சாட்சிகள் சொன்னால் இது மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் 110 சொல்லிட்டேன். இப்போ அடுத்து 111 liability of abettor when one act abetted and different act done.
இப்போ என்ன சொல்கிறாரு, அபெட்டார் சொல்கிறாரு, தூண்டி விடுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் செஞ்சதோ இன்னொன்று. அந்த காமெடிலாம் வரும் பார்த்தீங்களா, டே போய் பார்த்துட்டு வாடனா, தட்டிட்டு வாங்கடானா போய் வெட்டிட்டு வந்திருக்கேங்க சொல்லி காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள். ஸோ வந்து liability of abettor when one act abetted and different act is done. When an act is abetted and a different act is done, the abettor is liable for the act done in the same manner and to the same extent as if he had directly abetted it. Provisional என்ன சொல்றாங்கன்னா, provided the act done was a probable consequence of the abetment and was committed under the influence of the instigation or with the aid or in pursuance of the conspiracy which constituted the abetment. அதான் சிம்பிள். அந்த காமெடி பார்ப்போம்ல, ஏண்டா போய் ஒரு இந்த கரெக்டாக அந்த காமெடி தெரில, ஒரு சொன்னா போய் என்ன போய் தட்டிட்டு வாங்கினா போய் வெட்டிட்டு வந்திருக்கீங்களேடான்னு ஒரு காமெடி நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஹாவ் இந்த ஒரு காமெடி ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு, அது கரெக்டானு தெரில. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயுமே சொல்லியிருப்பாங்க. போய் இப்போ இந்த இடத்துல குற்றம் எப்படி மாறும் அப்படின்னா, அவர் வந்து போய் தட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, அதாவது போய் மிரட்டிட்டு வர சொல்கிறத உங்களுக்கு வந்து பேச்சு வாக்கு போயிட்டு அடித்து அவர் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க வந்து போய் செஞ்சிருக்க மாட்டான், ஆனால் இவர் தூண்டுதல்னால போய் செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அதே குற்றம், கொலை பண்ண குற்றமே இவருக்கே திருப்பி வந்து மண்டையில் விழுகும். ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் சும்மா தாங்க சொன்னேன், போய் அடிச்சுட்டு வாங்க மிரட்டிட்டு வாங்கன்னு, போய் இப்படி பண்ணிட்டு கையை காலை உடச்சிட்டு வந்துட்டீங்களேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கையை காலை ஒடிக்க சொன்னாலும் சரி, ஒடிச்சிட்டு வந்தாலும் சரி, அதுக்கு வந்து முழுக்க காரணம் யாருன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னார் பார்த்தீங்கன்னா போய் அடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க பாரு, அவங்க தான் மாட்டுவாங்க. இவங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 111க்கு A instigate B to burn Z's house. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பியோட வீட்டை போய் எரிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏ இன்ஸ்டிகேட் ஒரு பி, ஏ வந்து பி கிட்ட சொல்கிறாரு போய் இசட் ஒருத்தர் நபர் இருக்கார், ஒரு வீட்டை போய் எரிச்சிட்டு வந்திருப்பான்னு சொல்கிறார். பி செட்ஸ் ஃபயர் டு தி ஹவுஸ் அண்ட் அட் த சேம் டைம் கமிட்ஸ் தெஃப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தேர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, போடா வீட்டை போய் எரிச்சிட்டு வாடான்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா. பி என்ன பண்ணுறாரு, எரிச்சிட்டு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பொருள்லாம் திருடிட்டு ஓடி வந்துடுறார். ஏ தோ guilty of abetting the burning of the house is not guilty of abetting the theft, for the theft was a distinct act and not a probable consequence of the burning. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தருணத்தில் என்ன இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து எரிக்க சொன்னதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம், ஆனால் வந்து திருடினதுக்கு அவர் வந்து காரணமாக இல்லையே. அந்த தெஃப்ட் வந்து இவன் தான் தனியாக ஒரு செயல் செஞ்சுருக்கான், நாட் அ ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி பர்னிங் அப்படின்னு பட் இது வந்து அதோட எரிஞ்சிருந்தா அது வேற, ஆனால் அவன் தனியாக திருடிட்டு ஓடி இருக்கான் இல்லைங்களா. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படின்னா, கோர்ட் வந்து பார்த்து என்ன அலோகேட் பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது மாறும். ஸோ தான் 111.